வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டிஷ் பார்க்கலாமா? நம்ம வெண்பொங்கலோட ஓரவத்தி தாங்க. அது என்னங்க வெண்பொங்கலோட ஓரவத்தி? அது தாங்க நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் புலகமு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்பை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஊற வச்ச அரிசி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 3.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் விரையாக வேணும்னா 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனோன்னே அவ்வளோதாங்க, நம்ம கார சாரமான புலகம் ரெடி. அதோட வேர்க்கடலை சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ஆஹா அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.